सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. अध्यास भाष्यத்துல दुष्परस्थ प्रत्ययोगोचरयोः அப்படின்னு ஆரம்பிச்சு ஞானர்த்தேதோ பிரகாணாய ஆத்மீக வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பித்தே. இது பர்யந்தம் ஒரு 25 வரி இருக்கு. இவ்வளவு பாஷ்யம் என்ன சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டால், அகாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிற இந்த சூத்திரமானது இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையா இருக்கக்கூடிய விஷயம் பிரயோஜனம் இது ரெண்டையுமே சூச்சனம் பண்றது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இது வந்துதான். எதுக்காக வந்ததுன்னு கேட்டா இது ஒண்ணு சொன்ன, இதுக்கு மேல இது மேல் கொண்டு நாம சொன்னாதான் புரிஞ்சுக்கணும். சங்கேபமா சொல்லியாச்சு. இந்த பாஷ்யம் இவ்வளவு தூரம் வந்தது எதுக்காக, இந்த சூத்திரம் இந்த விதமாக அந்த விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் சூச்சனம் பண்ணி வருது, அதனால சாஸ்திராரம்பத்துக்கு உபயோகப்படுறது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாஷ்யம் வந்ததுன்னு பொதுவா சொல்லிட்டா. இப்ப கேள்வி வருது அடுத்த பக்கத்துல, அத்ராகம் இந்த சூத்திரத்திலேருந்து விஷயமும் பிரயோஜனமும் கிடைக்கிறது, இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு ஒரே ஒரு வரி போறோம். ஒரு 25 வரி இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. இவ்வளவு பெருசா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன வரி போறோம்னு கேட்டா, அஸ்ய அனர்த்தஹேதோ பிரகாணாய ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அசாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிச்சிடலாம். துஷ்பிரஸ்த பிரத்யேகோச்சரயோகெல்லாம் வேண்டாம். ஏன்னு கேட்டா, இந்த ஒரே ஒரு வரியில சூத்திரம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் பிரயோஜனம் ரெண்டையுமே பாஷ்யத்துல நிர்தேசம் பண்ணினதாக ஆயிடுறது. அஸ்ய அனர்த்தஹேதோ பிரகாணாயன்னு பிரயோஜனம், பிரம்மாத்மீகத்துவ வித்யா ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையேங்கிறது விஷயம். முடிஞ்சு வச்சேன். விஷயம் பிரயோஜனம் இது ரெண்டையும் சொல்றதுக்காக தான் இவ்வளவு வாக்கியம் எழுதிருக்கிறதா சொன்னேன். அதுக்கு இந்த ஒரு வாக்கியம் போருமோ இல்லையோ, எதுக்காக யுக்த பிரத்யோகோச்சரியோகம்னு ஆரம்பிச்சு நீ விளக்க போயிட்டு இருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி. அத்ராக யத்ஏவம் ஏதாவதேவ அஸ்து பாஷ்யம் அஸ்யானர்த்தஹேதோ பிரகாணாய ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தா ஆரம்பியந்தே இதி. எதி ஏவம், அதாவது இந்த சாஸ்திரம் இப்பேற்பட்ட விஷயத்தை கொண்டது, இப்பேற்பட்ட பிரயோஜனத்தை கொண்டதுன்னு விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் தெரிவிக்கிறதுக்காகத்தான் யுக்மரஸ்த பிரத்யேகோச்சரோன்னு ஆரம்பிச்சு பாஷ்யம் எழுதினார் அப்படின்னு நீ சொன்னால், இந்த அஸ்யானர்த்தஹேதோஹோ ஆரம்பியந்தேன்னு இருக்கே, ஏதாவது வஸ்து பாஷ்யம் இந்த இவ்வளவு போருமே, இந்த பாஷ்யம் இதுவே போறோம், யுக்மரஸ்த பிரத்யேகம் வேண்டியதில்லை. இது எப்படி போறோம்னு கேட்டால், தத்ர அனர்த்தஹேதோ பிரகாணாய இது பிரயோஜன நிர்தேசா. இந்த வாக்கியத்துல பிரயோஜனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே இது விஷய பிரதர்சனம். ஆக உங்களுக்கு தேவையான விஷயம் அந்த ஒரு வரியில வந்து இருக்கு. கிம் அனேன யுக்மதஸ்மதித்யாதினா அகம் மனுஷ்யா இது தேகேந்திரியாதிகோ அகம் அமேதம் இத்யபிமானாத்மகஸ்ய லோக விவகாரஸ்ய அவித்யா நிர்மிதத்துவ பிரதர்சன பரேண பாஷ்யேன யுக்மதஸ்மத்துல ஆரம்பிச்சு பிரிச்சா பண்றாரு. இது எதுக்கு? அது என்ன பண்ணிருக்கார்? நான் மனிதன், அகம் மனுஷ்யா, மம சரீரம், மம இதம், மம புத்திரா இத்தியாதி இந்த விவகாரம் இருக்கு, லோகத்துல விவகாரம் இருக்கு, இதெல்லாம் அவித்யால வந்தது அப்படின்னு இருக்கா சொல்லலாம். இது சொல்றதுக்காகத்தான் யுக்மதஸ்த பிரத்யேகோச்சரயோகம்னு ஆரம்பிச்சு. அப்ப இப்பேற்பட்ட லோக விவகாரமானது அவித்யால உண்டானது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? இது இல்லாம இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுங்கிற சமர்த்தனம் பண்ண முடியாதோ? ஏன்னா விஷயம் பிரயோஜனம் சித்தமாயிடுச்சுன்னா போறோமே சாஸ்திர ஆரம்பத்துக்கு. அதுக்கு ஒரே ஒரு வரி போறோம், இவ்வளவு பிரிச்சா இருக்கா வைக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறான் குருபக்ஷன்.
பதில் சொல்றார் உச்சியதே. பதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வெறும் அத்திய அனர்த்தஹேதோஸ்தகானாய ஆத்மீகத்துவ பிரதிபத்தையே அப்படின்னு சொல்லிட்டா அந்த விஷயமும் பிரயோஜனமும் சித்தம் ஆயிடாது. இது விசார சாஸ்திரம் இல்லையா, உபதேச சாஸ்திரமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சாஸ்திரத்துக்கு இதான் விஷயம் இதான் பிரயோஜனம்னு சொல்லிட்டா பேசாம கேட்கும் போதும். ஆனால் இது விசார சாஸ்திரமா இருக்கிறதுனாலே நீங்க விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் கேட்டால் அங்க அவன் யோசிப்பான், என்ன ஆத்மீக தொழில் பற்றி சொன்னால எப்படி பிரம்மமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சொல்றதாக தெரியுது. ஆத்மானா ஜீவன், பிரம்மம்னா நீங்க நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் நிரூபணம் பண்ணக்கூடிய பரமாத்மா. இது ரெண்டும் ஒண்ணுங்கிறது முடியவே முடியாது. ஏன்னா ஆத்மா வேற தினசா இருக்கு, நீங்க வேதம் நிரூபணம் பண்ணக்கூடிய அந்த பரமாத்மா வேற தினசா நிரூபிக்கப்படுறது. அப்ப அது வேற தினசை இது வேற தினசை விருத்தமா இருக்குங்க போது இது ரெண்டும் ஏகத்துவ வித்யா பிரதிபத்தைங்கிறது எப்படி தெரியா வரும் அப்படின்னு பிரச்சனை வரும். அதே மாதிரி அனர்த்தஹேத்து பிரகானாயன்னு சொன்னாலே அனர்த்தஹேத்துவான இந்த அத்தியாசம் போகணும்னு நீங்க சொல்றேன். அகம் மனுஷா அப்படிங்கிற பாவம் போகும். எப்படி போகும்? இது போக முடியாது. ஏன்னு கேட்டால் இப்ப பிரமத்தினால வஸ்து தத்துவத்தை போக்க முடியுமோ? கயத்தை பார்த்து அவன் பாம்புன்னு நினைச்சு விட்டான், அதுக்காக கயிறு போகுமோ? போகாது. இப்ப என்ன ஆகும்னா, நான் கர்த்தாங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது நான் கர்த்தா இல்லேன்னு சொன்னதுக்காக அந்த கர்த்தபாவம் போகுமோ? போக முடியாது. அகம் சம்சாரிங்கிறது வாஸ்தவம். அப்படி இருக்கும்போது அகம்மமாங்கிறது நிஜம் தானே, அதுக்கு ஒன்றும் பாகம் தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த சாஸ்திரத்திலேருந்து ஏதோ ஒரு ஞானம் வந்தது, அந்த ஞானமானது என்னுடைய கருத்திருத்தெல்லாம் போக்கடிச்சுடுத்து அப்படின்னு சொல்றது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்பான். இந்த அனர்த்தஹேத்துவ பிரகாணம் எப்படி பண்ண முடியும் இந்த சாஸ்திரத்திலேருந்து வந்த ஞானத்தினாலே? இந்த கேள்வி வரும் இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா உங்களுக்கு விஸ்வரஸ்வ பிரத்யேக கோச்சர யோகம்னு ஆரம்பிச்சாதான் முடியும், இல்லாட்டா முடியாது. அதுக்காகதான் ஆரம்பிச்சாருன்னு சொல்றேன். அகம் மனுஷா மமேதம், இதுவே முதல்ல தப்பு, இதுவே அத்தியாசம் தான் அப்படின்னு சொன்னாதான் அப்ப அகம் சம்சாரி தப்புன்னு இருக்கு. தப்புன்னா போக வேண்டியதானே, சரியான தத்துவ தியானம் வந்தா அதை நிவர்த்தி பண்ணிடலாம். அதுக்காகத்தான் இது ஆரம்பிச்சாருன்னு பதில் சொன்னார். இது ஆரம்பிச்சது சொந்தமா தன் இஷ்டப்படி ஆரம்பிச்சுடலே பாஷ்யக்காரர். இது கூட அந்த சூத்திரத்திலேயே சூச்சனம் பண்ணப்பட்ட விஷயம்தான். சூத்திரத்துல சொன்ன விஷயத்தை உபபாதனம் பண்றதுக்காக தன் பக்கத்திலேருந்து இந்த அத்தியாசத்தை பாஷ்யக்காரரை சேர்த்து விட்டுட்டாரோன்னு நினைக்க வேண்டாம். இதையும் சேர்த்துதான் சூத்திரக்காரர் சொல்லி வச்சிருக்காரு. அது எப்படி நீங்க நிரூபணம், அதுதான் இங்க உள்ள விஷயம். இங்க சூத்திர பாஷ்யத்துல அத்தியாச பாஷ்யம் எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டால், அந்த அத்தியாசத்தை நிரூபணம் பண்ண வந்தது. அந்த அத்தியாசம் கூட சூத்திரத்தினால சூச்சனம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் எப்படின்னு சொல்ற பாருங்க. அதுதான் சூத்திரத்தில இருந்தே ஆரம்பிச்சார். பிரம்மஜானம் சூத்திரிதம் அனர்த்தஹேது நிவர்சனம். சூத்திரிதம்னா சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அசாதோ பிரம்மஜாதா அப்படிங்கிற இந்த சூத்திரத்துல பிரம்மஜானம் அனர்த்தத்துக்கு எது ஹேத்துவோ அந்த ஹேத்துவை நாசம் பண்ணக்கூடியது, நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். அப்படி சொல்லப்பட்டிருக்கோ? அசாதோ பிரம்ம ஜிஜாசான்னு தானே இருக்கு. இது ஒன்றும் பிரம்மஜான அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னு தான் நமக்கு தோன்றது. அப்பனா என்ன இவர் சொல்ற இந்த சூத்திரத்துல அப்படிதான் சொல்லியிருக்குங்கிற. எப்படி சொல்லியிருக்குன்னு கேட்டா அவருடைய திருஷ்டியில அந்த சூத்திரத்தை நாம பிரித்து பார்க்கணும். எப்படி பிரித்து பார்க்கறதுன்னா, அந்த அசங்கிறதுல முமுக்ஷுன்னு அர்த்தம் பண்ணினார் இல்லையா, சாதன ஜகத்தை சம்பத்தி உள்ளவன் அப்படிதானே அர்த்தம். அதாவது முமுக்ஷு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவன். மோட்சம்னா என்னது? பந்தன் நிவர்த்தி ஆகணும்னு ஆசைப்படுறவன் வச்சுருந்தோம். மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறதும் பந்தம் விலகணும்னு ஆசைப்படுறதும் ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? அப்ப பந்த நிவர்த்தி, பந்தத்தை ஏன் நிவர்த்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கான், அது அனர்த்தம்னு தெரிஞ்சுட்டான் இல்லையா? அனர்த்த நிவர்த்தி தான் வேணும். அதனால பந்தத்தை அனர்த்தமாக, அனர்த்தம்னா பந்தம், பந்தம்னா அனர்த்தம்னு சொல்றோம். இப்ப இந்த பந்தத்தை நிவர்த்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் இந்த ஆசாமி, அசசப்தத்தினால சொல்றவன். இவனுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசை வந்துடுது. ஜிஜ்ஞாசானா பிரம்மஜானத்துல இஷ்டம் வந்தது. முதல்ல எதிர ஆசை வந்திருக்கு, அனர்த்தத்தை எப்படா போக்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கான்.
அந்த ஆசை உள்ளவனுக்கு பிரம்ம ஜானம் கிடைச்சது, இதுதான் அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணணும், உடனே அதுல ஆசை வந்தது. அப்பதான் பிரம்ம ஜிஜ்ஞாசை. பலத்துல எப்ப ஆசை வருமோ அப்ப என்ன ஆகும், அதுக்கு என்னடா உபாயம் தேடி பார்த்து இதுதான் உபாயம் தெரிஞ்சதுன்னா உடனே அந்த உபாயத்துல இஷ்டம் வந்துடும். அப்ப அதை பண்ணிடுறது, இதை பண்ணினா நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்படிதான் நமக்கு பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் அப்படிதான். அப்ப இந்த முமுட்சாங்கிறது பல விஷயங்கள் இச்சா, இவன் அடைய வேண்டிய ஒரு பலன் என்னன்னா பந்த நிவர்த்தி மோட்சம், அதுல ஆசை வந்துருக்கு. அப்ப உபாயம் என்ன கிடைச்சது, இந்த மோட்சத்துக்கு பிரம்ம ஞானம் தான் சாதனம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுல இஷ்டம் வந்திருக்கு. அதைத்தான் இவர் சூச்சனம் பண்ணியிருக்கார். அத பிரம்ம ஜிஜ்ஞாசா. ஏன்னா பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு இருக்கா சொல்லணும். பிரம்ம ஜானத்துல இஷ்டம் வந்திருக்குங்கிறது அந்த ஜிஜ்ஞாசாங்கிற சம்பிரத்தியத்தால தெரிவிக்கிறார். யாருடைய இச்சை இதுன்னா முமுட்சுக்கு வந்த இச்சை. யாருக்கு வந்த இச்சை? முமுட்சுவுக்கு. அப்ப மோட்சம் வேண்டி ஆசைப்படுறவனுக்கு இந்த மாதிரி பிரம்மஜானம் வேணும் அப்படின்னு ஆசை வந்தது அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மஜானமானது அவன் அபேட்சிக்கக்கூடிய அந்த மோட்சத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போறதா இல்லையா? இல்லாட்டா ஆசை வராது. அப்ப மோட்சத்துக்கு சாதனம்னு சொன்னா என்ன, பந்த நிவர்த்திக்கு சாதனம்னு சொன்னா என்ன, அனர்த்த ஹேத்துவை நிவர்த்தி பண்ண சாதனம்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப என்னாச்சு, இந்த சூத்திரத்தை இந்த விதத்துல நாம அழைச்சு பார்க்கும்போது பிரம்ம ஜானம் அனர்த்த ஹேத்துவை நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு இந்த சூத்திரத்திலேருந்து கிடைக்கிறது. இதத்தான் பஞ்சபாதிகாரர் சொல்றார், பிரம்ம ஜானம் சூத்திரிதம் அனர்த்த ஹேது நிவர்த்தனம். சரி, அனர்த்தத்தை போக்கக்கூடியது. அனர்த்தத்தை போக்கக்கூடியதுன்னா அனர்த்தத்துக்கு எது காரணமோ அதோட சேர்த்து சமூலம், மூலத்தோட சேர்த்து அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது பிரம்மஜானம்னு சொல்லிட்டார். அனர்த்தங்கிறது என்ன? அனர்த்தத்தை பிரமாதிருதா பிரமுகம் கர்த்திருவ போக்திருவம் அப்படின்னு. அனர்த்தம் நமக்கு ரொம்ப அனர்த்தம் எது தெரியுமா? முதல்ல போக்திருத்துவம் தான். அந்த அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு கஷ்டம் தெரியுது, அனர்த்தம்னு தெரியுது. துக்கத்தை அனுபவிக்கும் போதுதான் அது அனர்த்தம்ங்கிறது தெரியுது. ஆனா அந்த போக்திருத்துவத்துக்கு காரணமா இருக்கிறது இவனுடைய கர்த்திருவம். இவன் பண்ணினத்தை தானே அனுபவிக்கிறான். அதனால அந்த போக்திருத்துவத்துக்கு காரணமா இருக்கிறது இவனுடைய கர்த்திருவம். இந்த கர்த்திருவமும் வரத்துக்கு காரணமா இருந்தது இவனுடைய பிரமாத்திருவம். இவன் தெரிஞ்சின்றதுனாலதானே அதை பண்ணணும்னு பண்ணினத்தால் தானே அனுபவிக்கிறான். அவ என்ன ஆச்சுன்னா இந்த பிரமாத்திருவங்கிறது ரொம்ப மூலமா இருந்தது. முதல்ல அவன் பிரமாத்தா ஆயிடுறான். பிரமாத்தாவாக இருந்து விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை கர்த்தாவாகிறான். கர்த்தா ஆனதுக்கு அப்புறம் போக்தா. இது திரும்பி வந்துட்டே இருக்கு. இத போக்திருத்தத்தினால மறுபடியும் பிரமாத்திருத்தம். ஏன்னா போகம் பண்ணி வந்த அந்த வாசனை இருக்கே, அந்த வாசனை இவனை இவருக்கு மறுபடியும் பிரமாத்திருத்துவ அத்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுத்து மறுபடியும் கர்த்தாவாக்கி போக்தாவாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு. அதனால பிரமாதிருதா பிரமுகம் கர்த்திருவம் போக்திருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார். முதல் அனர்த்தம் என்னன்னா, போக்திருத்துவங்கிறது நிஜமா நமக்கு அனர்த்தம்னு தெரியக்கூடியது. பிரமாதிருத்துவம் அனர்த்தம்னு தெரியாது. நான் அதை தெரிஞ்சுட்டேனேங்கிறதுக்காக ஒரு அனர்த்தமா? அப்படி இல்லை. அது எப்படி அனர்த்தமாச்சுன்னா அது மேற்கொண்டு வேலை செய்யறது. கர்த்திருவத்தை உண்டாக்கி போக்திருத்துவம் வரை கொண்டு போய் சேர்ந்து விடுறது. அதனால போக்திருத்துவம் நமக்கு அனர்த்தம்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு காரணமான கர்த்திருவமும் அனர்த்தமாயிடுது. அதுக்கு மூலமா இருந்த பிரமாத்திருத்தம் அதுவும் சேர்ந்து அனர்த்தமா இருக்கு. ஆக பிரமாத்திருத்தம் இப்ப அனர்த்தத்துல நின்று அதெல்லாம் இல்ல. அதனால பிரமாத்திருத்தா பிரமுகம்னு போட்டேன். அதுக்கு நடுவில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்து விடுவோம். முதல்ல தெரியுண்டா, அப்புறம் பண்ணுங்கிற ஆசை வந்தது, பண்ணினான், பண்ணி அப்புறம் காத்துட்டு இருந்தான், பணம் கிடைச்சது, அனுபவிச்சான். எல்லாம் அந்த மாதிரி நடுப்புற என்னெல்லாம் சேர்க்கணுமோ அவ்வளவும் சேர்த்துன்றது. ஆக பிரமாத்திருத்தம் ஆரம்பத்துல இருக்கு. அதனால பிரமாத்திருதா பிரமுகம் அப்படின்னா இதான் மாயா கல்பித மாதிருதா முக மிருஷாத்வைத பிரபஞ்சாசிரியா இங்கதான் ஆரம்பிக்கிறது பிரமாத்திருத்துவத்துல. இப்ப என்ன ஆச்சு, இந்த அனர்த்தம் தியானத்தினால போகும்னு ஆச்சு இல்லையா? அனர்த்த நிவர்த்திக்கு தியானம் காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மஜானத்தினாலே அந்த அனர்த்தம் நிவர்த்தி ஆகக்கூடிய வஸ்துன்னு தெரியுது. தியானத்தினால எது நிவர்த்தி ஆகுமோ அது நிச்சயமா சத்தியமாகாது. எதையோ உன்னை தெரிஞ்சிடத்தாலே போயிடுச்சு காணாம போயிடுச்சுன்னு சொன்னா, ரஜுவை தெரிஞ்சிடத்தால சர்ப்பம் காணாம போயிடுச்சு அப்படிதானே? அப்பதான் அந்த சர்ப்பம் உண்மையா இருக்க முடியாது.
வஸ்து தத்துவ ஞானத்தினால எது நிவர்த்தி ஆகுமோ அது நிஜமாகாது. இப்ப இந்த பிரம்ம ஜானத்தினால இந்த பிரமாதிருத்தம், கர்த்திருத்தம், போக்திருத்தம்ங்கிற அனர்த்தம் ஆத்மாவில தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த அனர்த்தம் காணாம போகும் அப்படின்னு இருந்தால் அப்ப இது உண்மை இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆத்மாவில பிரமாதிருத்தமோ, கர்த்திருத்தமோ, போக்திருத்தமோ இது நிஜம் கிடையாது. நிஜமா இருந்தா ஞானத்தினால போகாது. போகும்னு இப்ப இந்த சூத்திரத்துல இருந்து கிடைக்குது. அப்பன்னா அது அத்தியஸ்தம்னா எடுத்து பார்த்தீங்களா? அப்ப இந்த அத்தியாசத்தை தான் முதல்ல ஸ்தாபித்தோம். பிரமாதிருத்தம் எப்படி அத்தியாசமாச்சு, அதுக்காக ஆத்மானாத்மா அத்தியாசம் எப்படி வந்ததுன்னு நிரூபணம் பண்றதுக்காக யுக்ததர்ச பிரத்யேகோச்சரியோன்னு ஆரம்பிக்கும். இதைத்தான் சொல்றேன். தத்யதி வஸ்து கிருதம் ந ஞானேன விவர்கணியம். வஸ்து கிருதம்னா வாஸ்தவம்னு இருக்கும். வஸ்து கிருதம் அப்படின்னு ஒரு சப்த பிரயோகம் பண்ணுவான். இதுக்கு அர்த்தம் வாஸ்தவம், உண்மையாக இருந்தால். எது பிரமாகிருத அப்பிரமுகம், அந்த கருத்திற்கு போக்கிருத்தம் சொன்னாரே, இது ஆத்மாவுக்கு உண்மையிலேயே இருந்திருந்தால் இருக்குமானால் ந ஞானேன விவர்கணியம். இது ஞானத்தினால போகாது. வேற ஏதாவது பண்ணி வேணும்னா போகலாமோ என்னவோ, ஆனா ஞானத்தினால நிச்சயமா போகாது. தெரிகின்ற மாத்திரத்தினால இது போயிடுச்சுன்னா அப்படி நடக்கவே நடக்காது நிஜமா இருந்தால். ஏன் யதா ஞானம் அஜ்ஞானத்தைவ நிவர்த்தக. ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுமே தவிர வேற எந்த வஸ்துவையும் ஒண்ணும் பண்ணாது. ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு சொன்னா இது தெரியாம இருந்தது, இப்ப தெரியுது. அப்ப இந்த வஸ்து விஷயத்துல எனக்கு இருந்த அஜ்ஞானம் நிவர்த்தியாச்சுன்னு தான் சொல்லலாமே தவிர மற்றபடி இந்த ஞானம் அந்த வஸ்துவில எந்த ஒரு விசேஷத்தையும் உண்டாக்க முடியாது. அதனால ஞானம் அஜ்ஞானத்தைவ நிவர்த்தகம் இதோட முடியும். இப்போ தத் எதி கர்த்திருவ போக்திருவம் அஜ்ஞான ஹேதுகம் ஸ்யாத் ததஹ பிரம்மஜானம் அனர்த்தஹேது நிவர்கணம் முக்கியமானம் உபபத்தியேத. இப்ப பாருங்க, பிரம்மஜானத்தினால கர்த்திருவம் போக்திருவங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும், பிரம்மஜானம் அப்பேற்பட்ட அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கர்த்திருவம் போக்திருவங்கள்லாம் ஞானத்தினால நிவர்த்தியாகக்கூடிய அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அதனால வந்ததாக இருக்கணும். கர்த்திருவ போக்திருவம் அஜ்ஞானத்தினால ஏற்பட்டதாக இருந்தால்தான் ஞானத்தினால ஞானம் வந்த உடனே அது நிவர்த்தியாக முடியும். இல்லாட்டா அது நிவர்த்தி முடியாது. இதுதான் எதி கர்த்திருவ போக்திருவம் அஜ்ஞான ஹேதுகம், அஜ்ஞானத்தை ஹேதுவாக காரணமாக கொண்டதாக இந்த கர்த்திருவ போக்திருவம் இருக்குமானால் அப்பதான் ததஹ பிரம்மஜானம் அனர்த்தஹேது நிவர்கணம் முக்கியமான உபபத்தியத்தை. இதை நிவர்த்தி பண்ண, இந்த அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறது உபபன்னமாகும், இல்லாட்டா முடியாது. ஆக இந்த விதத்துல சூத்திரகாரேணைவ பிரம்மஜானம் அனர்த்தஹேது நிவர்கணம் சூச்சயதா அவித்யாஹேதுகம் கர்த்திருவ போக்திருவம் பிரதர்சிதம் பவதி. ஆக இந்த கர்த்திருவம் போக்திருவம் பிரமாதிருத்தம் இதெல்லாம் அவித்யால ஆத்மாவுக்கு வந்தது அப்படிங்கறத சூத்திரக்காரர் இப்படி சூச்சனம் பண்ணிருக்கார். பாருங்க, இதுல பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு போட்டதுனாலதான் சூச்சனையே பண்ண முடியுது. இதுக்கு பதில் அவர்கள் பிரம்ம மீமாம்சா இல்ல வேதாந்த மீமாம்சா அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா இந்த விஷயத்தெல்லாம் அவரால் சூச்சனை பண்ண முடியும். ஜிஜ்ஞாசான்னு போட்டதுனாலே இச்சா விஷயமாக பிரம்மஜானம் தெரிகிறது. ஏற்கனவே ஒரு இச்சை இருக்கிறவனுக்கு பிரம்மஜானத்துல இன்னொரு இச்சை வந்தது எப்படி அப்படின்னு பார்க்கறச்ச அது ரெண்டுக்கும் ஒரு காரிகாரண பாவம் இருக்கு. மோட்சத்துக்கு பிரம்மஜானம் சாதனம்ங்கிறதுனாலதான் அவனுக்கு இந்த இச்சை வந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி புரிஞ்சுக்கிறதுதான் ஞானத்தினால அந்த பந்தன் நிவர்த்தியாகும்னு சொன்னால் அது என்னவா இருக்கணும், அத்தியஸ்தமா தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஊகிக்க முடியும். இவ்வளவு ஊகிக்கிறதுக்கு அவ இடம் வைக்கிறதுக்காக பிரம்ம ஜிஜ்ஞாசானி கஷ்டம் போட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல சூக்ஷ்மமா பரிசீலனம் பண்ணி எடுக்கிறார். இத மனசுல வச்சு பாஷ்யக்காரர் அத்தியாசத்துல ஆரம்பித்தார். அதனால சூத்திரக்காரரே எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம்தான், அவர் சூச்சனம் பண்ணிவிட்டார். இத விவரமா சொல்றார். தத் பிரதர்சனத்வாரேண சூத்ரார்த்த உபபத்தி உபயோகிதையா சகலதந்திர உபோத்காதா பிரயோஜனம் அஸ்ய பாஷ்யஸ்ய. அந்த பிரத்யேகோச்சரியோகம்னு ஆரம்பிச்சு நிறைய எழுதியிருக்காரு. இந்த பாஷ்யம் என்னத்துக்காகன்னு கேட்டா சூத்ரார்த்தத்தினுடைய உபபத்தியை நாம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த விதமா அந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்காகவும். அது மாத்திரம் இல்லை,
சகல தந்திர உபோத்காதா. தந்திரம்னா சாஸ்திரம். இந்த ஒரு அதிகரணம் இல்லை, மொத்தமா இந்த சாஸ்திரம் பூரா இந்த அத்தியாசம் சித்திச்சாத்தான் சித்திக்கும், இல்லாட்டா முடியாது. சரியா? அந்த விஷயமும் பிரயோஜனமும் இந்த அத்தியாசம் சித்திக்காமல் சொல்ல முடியாததாக சித்திக்காது. விஷயம் பிரயோஜனம் சித்திச்சாதான் இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதாக சித்திக்கும். ஆக இல்லாட்டா பிரயோஜனம் இல்லாத சாஸ்திரத்தை எதுக்காக படிக்கணும்னு வருங்க. அதனால விஷயம் பிரயோஜனம் சித்திக்கிறதுக்கு இந்த அத்தியாசம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால சர்வசாஸ்திரத்துக்கும் உபோத்காத ரூபமாக இந்த பாஷ்யம் வந்திருக்கு அப்படின்னு. உபோத்காதம்ங்கிறது என்ன அர்த்தம்னா, லட்சணம் சொல்லுவா, சிந்தாம் பிரகிருத சித்தர்த்தாம் உபோத்காதம் விதுர்துபாகா அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணுமோ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணினால் அதுதான் அதுக்கு உபோத்காதம். முன்னாடி எதை பின்னாடி எதை பத்தி நாம பேசணுமோ அந்த விஷயத்தை நிரூபணம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணினா இது அதுக்கு உபோத்காதம் அப்படின்னு சொல்லுவோம். உபோத்காதம் இப்ப அத்தியாசம் பேரப்பட்டதுதான். பிரம்ம விசாரம், வேதாந்த வாக்கிய மீமாம்சான்னு ஒண்ணு ஆரம்பிக்க போற. இது ஆரம்பிக்கணும்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இந்த அத்தியாசத்தை பத்தி தீர்மானம் பண்ணிண்டாதான் இது ஆரம்பிக்கணுங்கிறது சித்தமாக விஷய பிரயோஜன சித்தித்வாரா. ஆகையால இது உபோத்காதமாக அமைஞ்சிருக்கு. தபாஜ அத்திய சாஸ்திரஸ்ய ஐதம்பரியம். ஐதம்பரியம் தாத்பரியம் இதெல்லாம் ஒரே அர்த்தம். தாத்பரியம் ஐதம்பரியம் ரெண்டும் ஒரே அர்த்தம். இந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன? சுகைகதான சதாத்மக பூதஸ்த சைதன்யைகரசதா சம்சாரித்வாபிமதஸ்ய ஆத்மன பாரமார்த்திகம் ஸ்வரூபம் இது வேதாந்தா பரியவசியந்தி. ரொம்ப ஜாகிரதையா எழுதிருக்க. இந்த சம்சாரின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோமோ ஒரு ஆத்மாவை, சம்சாரித்வாபிமத ஆத்மா, சம்சாரின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா இருக்கானே அவனுடைய பாரமார்த்திகம் ஸ்வரூபம், உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் சுகைகதான சதாத்மக பூதஸ்த சைதன்யைகரசதா. சுகைகதான துக்கக்கலப்பு இல்லாதன்னு, ஏகதானங்கிற இந்த சப்தம் இதுக்கு விருத்தமான ஒரு அம்சம் கலப்பு இல்லைங்கிறத தெரிவிக்கிறது. சுகைகதான சதாத்மகனா சத்தியம், பூதஸ்தன்னா நிர்விகாரம், சைதன்யம்னா ஞானம். அதே சைதன்யங்கரசதா கொஞ்சம் கூட ஜட சம்பந்தமே இல்லை, ஜட கலப்பே இல்லாத சுத்த சைதன்யம்ங்கிறது சைதன்யைகரசம்னு சொல்றது. இந்த ஏகதானம் ஏகரசம் எல்லாம் ஒரே அர்த்தம். இதுதான் இவனுடைய உண்மையான பாரமார்த்திக ஸ்வரூபம் அப்படின்னு எது சொல்லுவது? இது வேதாந்தா, வேதாந்தங்களுக்கு இது தாற்பயம் அப்படின்னு சொல்றது இந்த சாஸ்திரத்துடைய தாற்பயம். நீங்க ரொம்ப ஜாகிரதா பண்ற பத்தில, அதாவது இந்த பிரம்மசூத்திரம் ஜீவனுடைய ஸ்வரூபம் இதுதான் அப்படின்னு தாற்பயம் கொண்டதாக நான் சொல்ல வர மாட்டேன். வேதாந்தத்துக்கு என்ன தாற்பயம்னு சொல்லிக் கொடுக்கறதுதான் இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய விஷயம். ஜீவன் எப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்ததுன்னு நினைக்கப்படாது. வேதாந்தம் இதைத்தான் சொல்லிக் கொடுக்க வந்ததுன்னு அதனுடைய தாற்பயத்தை வேதாந்த இதனால சொல்லணும். வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம்ங்கிறது வேற. ஏன் தெரியுமா அப்படி சொல்லலேன்னு சொன்னா உபனிஷத்தையும் படிக்க வேண்டாம், பிரம்மசூத்திரம் படிச்சா போறோம், இதோடைய தாற்பயமும் அதே தாற்பயம் தானே அப்படின்னு ஆயிடும். உபனிஷத்திலேருந்து தான் நமக்கு ஞானம் வரணும், பிரம்மசூத்திரத்திலேருந்து இல்ல. ஆனா உபனிஷத்திலேருந்து அந்த ஞானம் வர்றதுக்கு இந்த பிரம்மசூத்திரமானது நமக்கு இதிகர்த்தவிதா உபகாரகமாக இருந்தார். மீமாம்சா சாஸ்திரத்தை சாட்சாத் அந்த ஞானத்துக்கு பிரமாணமா எடுத்துக்கல, உபகாரகமாகத்தான் எடுத்துருக்கா. பூர்வ மீமாம்சா சாஸ்திரமே அப்படித்தான். அந்த குமாரபுத்தர் சொல்வார், தர்மம்ங்கிறது அங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பிரமேயம், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாட்சாத் பிரமாணமாக இருக்கிறது வேதம். அப்ப இந்த மீமாம்சா சாஸ்திரம் என்ன பண்றது? உபகாரம் பண்றதுதான். தர்மே பிரமீயமானே ஏதேன சரணாத்மனா இது கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரவிஷ்யதி. அந்த வேதங்கிற பிரமாணத்தால தர்மங்கிற பிரமேயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சகாயம் பண்ணும் இந்த மீமாம்சா சாஸ்திரம். அதே மாதிரி வேதாந்தங்கிற பிரமாணத்தினாலே இப்ப சொன்னோமே
இந்த சம்சாரித்வாதிமத ஆத்மாவு இந்த ஜீவன் நினைச்சிட்டு இருக்கிற ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இன்னதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த பிரமேயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாஸ்திரமானது பிரம்மசூத்திரங்கிற இந்த சாஸ்திரமானது சகாயமாக இருக்கும். இது என்ன சகாயம் பண்றதுன்னு சொன்னா, அந்த வாக்கியத்தை அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு நாம போனோம்னாலும் தாத்பரியம் புரியாம கண்ணாடினான்னு அர்த்தம் பண்ணிக்கிறது விட்டுட்டு சரியா இதுதான் அர்த்தம் இதுதான் தாத்பரியம்னு நம்ம தாத்பரிய பிரமங்கள் வருமோ இல்லையோ, தப்பான புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது தப்பு வருமே, அந்த தப்பெல்லாம் நிவர்த்தி பண்ணி இதுதான் தாத்பரியம், இப்படி பாரு இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாத்பரியத்தை நிரூபணம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய விஷயம். அதனால எதை சொன்னார், கதாட்ட அஸ்ய சாஸ்திரஸ்ய ஐதம்பரியம் எங்க போய் வைக்கிறது, ஸ்வரூபம் இல்லையில இல்ல சுகைகதான சதாத்மக கூட்டஸ்த சைதன்யைகரதா சம்சாரித்வாபிமதஸ்ய ஆத்மனஹ பாரமார்த்திகம் ஸ்வரூபம் இது ஐதம்பரியம் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்வரூபம் இது வேதாந்தா பரியவஸ்யந்தி இது அஸ்ய சாஸ்திரஸ்ய ஐதம்பரியம். வேதாந்தம் இந்த அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சாஸ்திரம் வந்துதான். சரி, நீங்க சொன்ன தாத்பரியங்கள்லாம் மனசு வருது, ஆனா அதுக்கு விரோதமா இருக்கு அனுபவம். லோக விவகாரம் அதுக்கு விரோதமா இருக்கான். அகம் கர்த்தா சுகி துக்கி இது பிரத்யக்ஷாபிமதேன அபாதித கல்பேன அவபாசேன விருத்தியதே. வேதாந்தம் அதுதான் சொல்றது சொல்லட்டான். ஆனா அதுக்கு விரோதம் இருக்கு. எங்க நமக்கு பிரத்யக்ஷ விரோதமே வருது. பிரத்யக்ஷன்னா பிரத்யக்ஷாபிமதம்னு போட்டார். இது ஒரு பிரத்யக்ஷ பிரமாணமே இல்லை. இதுவே முதல்ல அத்தியாசம்னு சொன்னா பிரமே. நான் தான் கர்த்தா சுகி துக்கின்னு சொல்றது ஏற்கனவே பிரமம்னு நம்ம அத்தியாச பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணி கொடுக்குறோம். ஆனா இது தெரியாததுனால எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, இதுதான் பிரமாணம் போல இருக்கு, நம்ம அனுபவப்படி இப்படித்தான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறா இல்லையா. இதுதான் பிரத்யக்ஷாபிமதேனா அபாதித கல்பேன. அபாதிதம் இல்ல, நிஜமா தத்துவஜானம் வந்தா இது ஒழிய போயிடும், காணாம போயிடும். ஆனால் அது வருது இல்லையோனோ தத்துவஜானம், அதனால இது அபாதித கல்பமா இருந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை ஆக்கம்னு நினைச்சுட்டே இருக்கான். இதுக்கு பாதமே கிடையாது. நான் கர்த்தாங்கிறது எப்பவுமே பாதிக்கப்படாது, அப்படிதான் நான் கர்த்தா சுகி துக்கிங்கிறது உண்மைதான் அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கு. ஆனா தத்துவஜானம் வந்தா இது போயிடுறது அப்பதான் தெரியும். அதனால அபாதித கல்பேனு சொல்றேன். அபாதித கல்பம்னா நிஜமா அபாதிதம் இல்லை, பாதிக்கப்பட்டதுதான். ஆனா இவனுக்கு அப்படி தெரியும். இப்ப ஏற்பட்ட ஒரு அவபாகம் ஞானம் இருக்கு, அனுபவம், அதோடு விரோதத்தை கொண்டிருக்கிறது. எது இப்ப நீங்க சொன்ன தாற்பயம், ஜீவன் இப்ப ஏற்பட்டதுதான் அவனுடைய உண்மையான சொரூபம்னா அப்படி இல்லை, வேற மாதிரியான தெரிகிறது. அதா தத் விரோத பரிகாரார்த்தம். இப்ப இந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணணும். விரோதத்தை பாருங்களே, படிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் ஒரு கர்த்தான ஒப்புப்பாங்க. நீ வெறும் சித்த சைதன்ய ஸ்வரூபம் சொன்னா முடியாதுன்னு சொல்லுவான். இது தப்பு, நான் கர்த்தாங்கிறத எனக்கு நன்னாவே தெரிகிறது அப்படித்தான் சொல்லுவோம். அதனால இது ரெண்டுக்கும் விரோதம் வரும். அப்போ இந்த வேதாந்தத்துடைய தாத்பரியம் அடிபட்டு போகும் இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், நீ தெரிகின்றது முதல்ல தப்புன்னு சொல்லி கொடுக்கும். அதுக்காக தது விரோத பரிகாரார்த்தம் பிரம்மஸ்வரூப விபரீத ரூபம் அவித்யா நிர்மிதம் ஆத்மனஹா. இந்த ஆத்மாவுக்கு சுருதி சொல்லி கொடுத்த ரூபத்துக்கு விருத்தமான ரூபம் தெரிஞ்சிருக்கே, அது எப்படி வந்தது தெரியுமா, அவித்யால வந்தது. அவித்யா நிர்மிதம், அது நிஜம் கிடையாது அப்படின்னு நிரூபணம் பண்ணணும். இது நிரூபணம் பண்ணலைன்னா நீங்க எத்தனை சாஸ்திரம் சொன்னாலும் ஏறாது. இது யாவத்து ந பிரதிபாத்தியதே தாவத்து ஜரத்கவாதி வாக்கியவத்து அனர்த்தகம் பிரதிபாதி. நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒன்னும் புரியல, ஒரே அனர்த்தம் என்னமோ உளறல் அப்படின்னு சொல்லுவான். ஜரத்கவ வாக்கியம்னா உளறல், அர்த்தம் இல்லாத வாக்கியங்கிறதுக்கு உதாரணம். ஜரத்கவகால வரக்கூடிய ஒரு வாக்கியம், ஏதோ ஒரு ஸ்லோகம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கிடையாது, வெறும் பதங்கள்லாம் சேர்த்து ஸ்லோகம் மாதிரி இருக்கும். ஜரத்கவஹா கம்பல பாதுகாபியாம் துவாரிஸ்திதோ காயதி மத்ரகாணி சம்பிராமணீம் பிரிஸ்தி புத்திரகாமா ராஜன் ருமாயாம் லக்னஸ்ய கோர்பா. சாபர வாக்கியத்தையும் இதே ஸ்லோகத்தை கொடுத்துருக்காரு, அர்த்தம் இல்லாத வாக்கியம். அந்த மாதிரி இதோ சொல்லிட்டு இருக்க ஒன்றும் சரியில்லைன்னு தோணும். அதா தன் நிவர்த்தியர்த்தம் அவித்யா விலசிதம் அப்ரம்மஸ்வரூபத்துவம் ஆத்மனஹா இது பிரதிபாதையும். அதனால இப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆத்மாவுக்கு அப்ரம்மஸ்வரூபத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கே, இது பிரம்மம் இல்லைங்கிற ஒரு ஸ்வரூபம், இது அவித்யா விலசிதம், அவித்யுடைய வேலை, இது அவித்யா காரணம்.
அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியே ஆகணும். அதுக்காகத்தான் யுக்மதத்துவ பிரத்யேகோச்சரன்னு ஆரம்பிச்சு. இதெல்லாம் இங்க ஆரம்பித்த விஷயம் சூத்திரக்காரர் மேற்கொண்டு அவரே சொல்லிடுறார். வக்ஷதிகேதது அவிரோத லட்சணே ஜீவ பிரக்ரியாயாம் சூத்திரக்காரா தத் குணகாரத்வாத் இத்யாதினா. இது இப்ப முதல்ல இப்ப தேவைப்பட்டதேன்னு சொல்லி பாஷக்காரர் உபோத்காரமா நிரூபணம் பண்ணினார். சூத்திரத்துல இல்லாதது இல்லை, நீங்க பூஜனம் பண்ணித மாத்திரம் இல்லை, மேற்கொண்டு 2வது அத்தியாயம் அவிரோதத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய திவ்யாத்தியாயம் இருக்கு. அந்த திவ்யாத்தியாயத்துல ஜீவனுடைய ஸ்வரூபம் நிரூபணம் பண்ணிட்டு வர அந்த பிரக்கிரியை, அந்த அதிகரணங்கள் வரைச்சு சத்குணகாரத்வாத்னு ஒரு சூத்திரம் பண்ணிட்டு இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஜீவன் அவனுடைய பரிமாணம் என்னன்னு விசாரிச்சார். பரிமாணம்னா அளவு. இத்தனை பரமாணுவா, சரீரம் எவ்வளவு பெருசா இருக்குமா அவ்வளவு பெருசா, இல்ல ஆகாசம் போல வியாபகமா, என்ன பண்றதுன்னு கேட்கிறான். பூர்வபக்ஷம் என்ன வருது, பரமாணுவா வச்சிருந்தா நமக்கு சௌரியமா இருக்கும். ஏன்னா பரமாணுவா இருந்தா அவனை நிச்சயமா வச்சுக்க முடியும். சரீர அளவுன்னு வச்சுக்கிறது அவ்வளவு சரியில்லை, அனிச்சயமா போகுது. ஏன்னா சரீரம் ஒரு மாதிரியா இல்லையே, முதல்ல சின்னதா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது, பெருசா போறது. ஆத்மா வளர்றதுன்னு சொல்லலாமா, அது நல்லா இருக்காது. அதனால பரமாணு ஸ்வரூபமா சொல்லிவிட்டேன்னா அது நிச்சயமா வச்சுக்கலாம், அணுவாக வச்சு போகணும்னு பூர்வபக்ஷம். எதுக்காக விபுவா வச்சுட்டேன்னா நகர முடியாது ஆத்மாவால. நகராட்டா என்னன்னு கேக்குறீங்களா, உட்கிராந்தி கத் யாகதீனாம், இவனுக்கு சம்சாரத்துல இந்த தேகத்தை விட்டு கிளம்பணும், கிளம்பி தேகாந்தரத்துக்கு போகணும், திரும்பி வரணும், சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும், இவ்வளவுலாம் பண்ணணும்னு சொன்னால் இவன் விபுவா இருந்தா, அசைய முடியாத ஆத்மாவா இருந்தா எப்படி பண்ண முடியுங்களா இல்லையா? ஆகையால இது முடியாதே. போயிட்டு ஜென்மாந்திரத்துக்கு அங்கெல்லாம் போய் சஞ்சாரம் பண்ணி பல சொர்க்கலோகம் பிரம்மலோக பரியந்தம் போயிட்டு திரும்பி வரத்துக்கு ஜீவனுடைய பரிமாணம் எந்த மாதிரியா இருந்தா ஒத்து வரும் அப்படின்னு கேட்டா, ஒரு மத்தியம பரிமாணம் லாயக்கில் வீணா போடுறது, அதாவது ஜீவனை நாசம் பண்ணக்கூடியதாக இருக்குங்கிறதுனால அணுபரிமாணமாக வச்சுக்கோம் அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்தது. பரமானமா சொல்லிட்டா அது என்னைக்குமே விநாசமாக எப்போ இருந்துருக்கும். மத்தியம பரிமாணமா இருந்தா உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுக்கு சித்தாந்தம் சொல்ற கிடையாது. ஜீவனுடைய பரிமாணம் விபுதான், ஆகாசம் போல. அப்ப எப்படி இங்க போறது வருதெல்லாம் உட்கிராந்தி கதி ஆகதி எல்லாம் எப்படி வர முடியும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வந்தது. சத்குண காரத்வாத்து சத்கதேசா. சத்துனா இந்த ஜீவனுக்கு சேர்ந்து இருக்கோ இல்லையோ ஒண்ணு கூட, மனசுங்கிறது அந்தக்கரண உபாதி, அந்த உபாதியுடைய குணத்தை தன்னிடத்துல ஆரோபணம் பண்ணிட்டு அதை சாரமாக கொண்டவனாக இருக்காங்க. எது தேவலோகத்துக்கு போச்சுன்னு சொன்னா, இவனுடைய சூக்ஷ்ம சரீரமானது கிளம்பி போச்சு. சூக்ஷ்ம சரீரம் போச்சுன்னா இவன் எங்க போனா அப்படின்னு கேட்டா, அந்த சூக்ஷ்ம சரீரத்துல இவனுக்கு தாராத்மியாத்தியாகம் இருக்கிற காரணத்தினாலே அது போச்சுன்னு சொன்னா இவன் போனதாக. அப்படிதானே சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தர்மம் இந்த ஆத்மாவுக்கு கொடுக்கும். சூக்ஷ்ம சரீரம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஆத்மா அப்படின்னு எதை வச்சு சொல்றது, அத்தியாசத்தை வச்சு இல்லையா? 2 தர்மிய நாம ஒன்னா நினைச்சுட்டோம்னு வச்சிருந்தோம். அப்ப இதனுடைய தர்மங்கள்லாம் அதுல தெரியும், அதனோட தர்மங்கள்லாம் இதுல தெரியும். 2 தான் ஒன்னா பண்ணிட்டோமே, பண்ணியாச்சு. இப்ப என்னாச்சு, சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சுத்தமான ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாத அபேதாத்தியாசம் பண்ணின்றதுனாலே சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போச்சுன்னா ஆத்மா கிளம்பி போகும், சூக்ஷ்ம சரீரம் திரும்பி வந்தால் ஆத்மா திரும்பி வரும். இதுதான் இதை சத்குணசாரத்வம். இப்ப சூக்ஷ்ம உபாதியுடைய குணங்களை சாரமாக கொண்டவன் ஆத்மா அப்படின்னு சொன்னா, உபாதியுடைய குணம்னு சொல்லிட்டு அது ஆத்மாவுடைய சாரம் எப்படி ஆகும், அத்தியாசத்தினால தான் முடியும் அப்படிங்கிறது அங்க நிரூபணம் பண்ணிருக்கார். மகாவிபு பரிமாணத்தை உள்ளவன் சூக்ஷ்ம ஒரு மத்தியம பரிமாணத்தை அந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து தனக்கு வாங்கிண்டு அத்தியாசத்தினால வாங்கிண்டு அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து கிளம்பி போய் இப்படியாக சம்சாரத்தை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத சூத்திரக்காரர் சொல்றார். சத்குணசாரத்வாசு. அப்ப ஆயிடுச்சு தேகத்துக்கும் அந்த சூக்ஷ்ம தேகத்தை பத்தி சொல்லியிருக்க, தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் தாராத்மியாத்தியாசம்ங்கிறது இருக்குங்கிறத சூத்திரக்காரரே சொல்லிட்டாரு. அவர் சொன்ன விஷயம்தான், அந்த விஷயத்தை ஆரம்பத்துல சொல்றார் பாஷ்யக்காரர்.
தத்குணகாரத்வா இத்தியாதினா இன்னும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. தேக யோகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேக யோகாத்வாசோபி, அந்த தேக யோகங்கிறது அத்தியாசம் தீர்மானம் பண்ணிருக்கு. கஷேத்திர கஷேத்ரஜ சஞ்யோகா தத்வித்தி பரதர்ஷப, கஷேத்திர கஷேத்ரஜ சஞ்யோகங்கிறது அத்தியாசம் தான். இந்த அத்தியாசம் நிறைய இடத்துல இருக்கு. அதாவது பதங்கள் மாறி இருக்கு, ஆனா இந்த அர்த்தம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இவ்வளவு தூரம் சமாதானம் பண்ணிட்டார். இது எந்த கேள்விக்கு பதில்? ஒரே வரியில முடிச்சுடலாமே, இவ்வளவு பிரிச்சா எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி எழுதணும்பா, அப்பதான் நமக்கு சரியா வரும். இது அந்த ஒரு வரியில சொன்னா நமக்கு கேள்வி நிற்கும், அந்த கேள்விக்கு பதில் வரதுக்காக இவ்வளவு பிரிச்சா சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்றார், கடைசியில சொன்னாரோ இல்லையோ, ஆட்சத்தில் இங்க சொன்ன விஷயங்கள்லாம் திவ்யாத்தியாயத்துல சூத்திரக்காரரே சொல்லி வச்சிருக்கார் அப்படின்னு. அப்ப இவர் என்ன கேட்கிறார், ஏதேவம் ஏததேவ பிரதமமஸ்து, ஏததேவ பிரதமமஸ்து. சூத்திரக்காரர் மேல ஒரு கேள்வி கேட்டார். நீங்க அந்த சத்குணகாரத்வாத்துல அதையே 2வது அத்தியாயத்தை கொண்டு போனோம், அதுதான் முக்கியமா தேவைப்பட்டது. அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசாவை அந்த போட்டு முன்னாடி இதை கொண்டு வந்துடலாமே அப்படின்னு. ஏததேவ பிரதமமஸ்து, அந்த சூத்திரத்தை முன்னாடி பண்ணிருக்கலாமே, ரொம்ப தேவைப்பட்ட விஷயமா இருக்கு. மைவம் அர்த்த விசேஷோபத்தே இப்படி சொல்லலாம். இல்ல திவ்யாத்தியாயத்தை முதல்ல வச்சுட்டு பிரதமாத்தியாயத்தை பின்னாடி வச்சுக்கலாமே, எப்படியோ வச்சுக்கலாம், அதை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பதில் சொல்றா, இல்ல அர்த்த விசேஷோபத்தே, நீ அங்க அப்படி இடத்த மாத்தி போட்டா சரியா வராது. பாஷகாரர் தான் இதை சொல்லி ஆகணுமே தவிர சூத்திரத்தையே மாத்தி இப்படி அமைச்சுட்டா நமக்கு அர்த்தம் கிடைக்கும்னு நினைச்சு விடாதுங்கோ, சரியாவே வராதுன்னு. அர்த்த விசேஷேகி சமன்வயே பிரதர்சித்தே தத் விரோதாசங்காயாம், விரோதம் இருக்கணும், தன் நிராகரணம் உபபத்தியது. இது பாருங்க, இந்த அவிரோதாத்தியாயம் முதல்ல போட்டேன்னு வச்சுருந்தோம். விரோதத்தை சமனம் பண்றதுக்காக இந்த அத்தியாயம். இந்த விரோதம் வந்தது, நீங்க ஒண்ணு காமிச்சு இப்படி சொன்னாலும் இந்த மாதிரி விரோதம் வந்தது, இந்த விரோதத்தையும் காண்பிச்சுட்டு அதுக்கப்புறம் விரோதத்தை சமனம் பண்ணினா ரைட் இல்லையா? விரோதம் வரத்துக்கு உபனிஷத்து இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்கணும் முதல்ல. அப்புறம் நாம பிரத்யட்ச அனுமான பிரமாணங்களை வச்சுட்டு அதை விரோதம் பண்ணுவோம். ஓ இப்படி விரோதம் வருதா அப்படின்னா விரோதத்துக்கு பரிகாரம் பண்றதுக்காக நான் வேற வழியை பார்க்கறேன், அப்படிதானே? விரோதமே இன்னும் வந்தபாடு இல்லை. ஏன்னா நீங்க என்ன சொன்னேன்னே தெரியாது, சாஸ்திரமே இன்னும் ஆரம்பிக்கலையே இல்லையா? என்ன சொன்னேன்னே தெரியாதுங்கிற போது அந்த விரோத பரிகாரத்துக்காக நம்மளால பிரவர்த்திக்க முடியுமா இல்லையா? அதனால இந்த அர்த்தத்தை உபனிஷத்தை சொல்றதுன்னு முதல்ல சமன்வயாத்தியாயத்துல சொல்லணும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் அது மேல என்னுடைய விரோதத்தை தெரிவிப்பேன். எனக்கு விரோத சங்க வரும், இப்படி வர முடியாது தப்பாச்சு அப்படின்னு. அப்ப நீங்க விரோதம் பரிகாரம் பண்ண வேண்டும் இல்லையா? அதனால அவிரோத அத்தியாயத்தை முதல் அத்தியாயமா வைக்கிறதுங்கிறது ஒத்தே வராது. முதல்ல சமன்வயாத்தியாயம் சொல்லிட்டு அது மேல வந்த விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்கு அவிரோதாத்தியாயம் 2வதாகத்தான் இருந்தாகணும். அப்படி சொல்லும் போது இந்த சூத்திரங்கள்லாம் 2வது அத்தியாயத்துல இருக்கிற சூத்திரத்தை முன்னாடி கொண்டு போடலாம்னா முடியாது. அப்படி பண்ண சூத்திரத்துக்கு ஒத்து வராது. அர்த்த விசேஷேகி சமன்வயே பிரதர்சித்தே, சமன்வயத்தை பிரதர்சனம் பண்ணினத்துக்கு அப்புறம்தான் தத் விரோத ஆசங்காயா, இந்த மாதிரி நீங்க சொன்னாலே அது சரியாவல்லையே, யுக்திக்கு விரோதமா இருக்கேன்னு சண்டை வரும். அது வந்ததுக்கு அப்புறம் தன் நிராகரணம் உபபத்தியதே, ஸ்மிருதி நியாய விரோத பரிகாரம்னா அங்க பண்ற வித்தியாத்தியாயம். அப்ப அது சரியா இருக்கு. அப்பிரதர்சித்தே புன சமன்வய விசேஷே, சமன்வயமே நீ சொன்னபாடு இல்லை, என்ன விஷயம்னே தெரிவிக்கல. ஏன்னா இது விரோதாத்தியாயம் முன்னாடி வந்து விட்டோம்னா அந்த சமயத்துல சமன்வயமே தெரியாது. அப்படி இருக்கும்போது தத் விரோதாசங்கா தன் நிராகரணம் நிர்விஷயம், இது வரவே வராது, கண்டிப்பா வராது. அதை நிராகரணம் பண்ணினா முழிப்பான், என்ன விரோதம் எதுக்கா நிராகரணம் ஒன்னும் புரியாது. அப்ப பாஷக்காரர் மாத்திரம் அங்க நான் அப்புறமா திவ்யாத்தியாயத்துல இதெல்லாம் வரும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாமா? இங்க ஏன் பிரத்யேகம் ஆரம்பிச்சார்? சூத்திரக்காரர் எந்த இடத்துல சொல்றாரோ அங்கதானே நியாயமா பாஷக்காரர் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும் இல்லையா? மேல சொல்ல போறாருன்னா அங்கே சொல்லிக்கலாமே. இங்க ஆரம்பத்துல அதையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்றார் பாஷ்யக்காரத்து தப்பித்தமேவ. அதாவது அந்த அவிரோதாத்தியாயத்துல தத்துவசாரத்வாத்துல சூத்திரம் சொல்லிட்டு அந்த சூத்திரத்துல சித்தமான விஷயத்தையே ஆதிசூத்திரேன சாமர்த்திய பலேன சூச்சிதம். இங்க பாருங்க, ஆதிசூத்திரம் தான் முதல் சூத்திரம், இங்க சாமர்த்திய பலேன சூச்சிதம்.
பூஜனம் பண்ணிவிட்டார். அந்த பிரம்மஜான சொன்ன விதத்துல சூசிக்கப்பட்ட அந்த அத்தியாசத்தை சுகப்பிரதிபத்தியர்த்தம் வர்ணயதி நதோஷா. சுகப்பிரதிபத்தின்னு சொன்னா பாலானாம் சுகபோதாய மாதிரி எப்படின்னு கேட்டா, இது விஷயம் பிரயோஜனம் சொன்ன உடனே நமக்கு மனசுல வருது, எப்படி இது இந்த மாதிரி விஷயம் விரோதமா இருக்கு, நம்ம அனுபவத்துக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க மேற்கொண்டு சாஸ்திரம் சொன்னா யாராவது இதுக்கு ஒரு சமாதானம் சொல்லியா? இப்ப சமாதானம் சொல்லாமல் நீங்க மேல போனீங்கன்னா சரியா ஏற்றுக்க முடியாது சிஷ்யனால அந்த விஷயத்த இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி கட்டப்படாம விஷயம் மனசுல ஏறுவதற்காக அங்க மேல சொல்ல போற விஷயத்த இங்கேயே எடுத்து சொல்லி இந்த மாதிரி பா, அதனால நீ கட்டப்பட வேண்டாம்னு சொல்ற. சுகம் பிரதிபத்தியர்த்தம் வர்ணயதி இது நதோஷா. அதனால இவ்வளவு தூரம் அந்த அத்தியாச பாஷ்யத்து மேல இவ்வளவு விசாரம் பண்ணிருக்காரு பாருங்களேன். அப்ப இங்க இருந்துதான் மேல் கொண்டு வேற இடத்துக்குலாம் போனோம். முதல்ல வந்தது இங்கதானே அத்தியாச பாஷ்யத்தை பத்தின விசாரம். எதுக்கா இந்த அத்தியாச பாஷ்யம் வந்தது, ஏன் இந்த மாதிரி வந்தது, ஒரே இதுனா போறாதா, இது அங்க சொல்லியிருக்காரு சூத்திரக்காரர் சொல்லியிருக்காருன்னா அங்கேயே இவரும் சொல்லிட்டு போட்டுமே, ஏன் இங்க முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி சமாதானம்.